Shanmugam IAS Academy. This is the Hindu News Analysis for the date 1st of October 2021. Let's go into the analysis. The first article for the day is line of actual control incidents will go on till the pact is signed. So we all know line of actual control வந்து எங்க இருக்குன்னு தெரியும். So இதுதான் வந்து காஷ்மீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏரியா தான் வந்து என்னது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ இது வந்து எது அப்படின்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இது வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள அக்ரிமெண்ட், இது சைனாக்கும் இந்தியாவுக்கும் உள்ள டிமார்கேஷன். ஸோ இந்த லைனுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைனா ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து இந்தியா வந்து ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைனாக்கும் இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 இயராகவே 2020 ஒரு ஏப்ரல் மந்த்லேருந்து என்ன ஆகிட்டு இருக்கு, இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்கிட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது எப்போ சரியாகும் அப்படின்னு வந்து பார்த்தா கண்டிப்பாக இதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒரு டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இப்போ லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல ஆக்சுவல் கண்ட்ரோல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் ஆஃப் நடந்துகிட்டே இருக்கனால டெஃபினட்டா நம்மளோட டெக்னாலஜி வந்து நம்ம டெஃபினட்டா இம்ப்ரூவ் பண்ணும், வெப்பன் டெக்னாலஜியை. பட் அந்த டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்ல ஒரு சில இஷ்யூஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஒன்று டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா சைனாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம டெஃபினட்டா கம்மியாக தான் இருக்கும், அது டெஃபினட்டா தெரியும். அண்ட் ஒரு சில டெக்னாலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்சல்யூட் ஆயிடுச்சு, அதாவது இன்னமும் நம்ம அதில் அந்த காலத்தில் யூஸ் பண்ண டெக்னிக்கே இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் பெட்டர் டெக்னாலஜிஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர், ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா அதோட ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லாங் ட்ரான். ஸோ அது ஒரு பேரியர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய அந்த ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர்ல நிறைய பியூரோக்ராட்டிக் பேரியர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு ப்ராப்ளம். ஸோ இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் என்ன இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டெலிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பவர்ஸ் டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் 2020. ஸோ இது எதுக்காக அப்படின்னா லோவர் லெவல்ல இருக்கிற கமாண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை அவங்க எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் ஆர் இனிஷியேட்டிவ் வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர். அண்ட் ஹியர் வி ஹாவ் டு நோ அபவுட் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ டிமார்கேஷன் லைன் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த டிமார்கேஷன் லைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்ஏசி. ஸோ எல்ஏசி வந்து என்ன டிமார்கேட் பண்ணுது, நம்ம இந்த பிக்சர்லேயே பார்த்தோம்ல, டிமார்கேட்ஸ் சைனா ஆக்குபைடு இந்தியாவையும் அண்ட் இந்தியன் டெரிட்டரியும் வந்து என்ன பண்ணுது, இதை வந்து டிமார்கேட் பண்ணுது இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஓசிக்கு டிஃப்ரெண்ட், பிகாஸ் எல்ஓசிங்கிறது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள டிமார்கேஷன். ஸோ இந்த எல்ஓசி இருக்கு இல்லையா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ளது. ஸோ ஃபர்ஸ்ட் காஷ்மீர் வார்க்கு அப்புறம் தான் வந்து இது கொண்டு வந்தாங்க. 1948ல யுனைடெட் நேஷன்ஸ் தான் வந்து எல்ஓசின்னு கொண்டு வரல, அதை ஃபர்ஸ்ட் வந்து சீஸ் ஃபயர் லைன் அப்படின்னு தான் வந்து அதை கொண்டு வந்தாங்க. திருப்பியும் 1972ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஷிம்லா அக்ரிமெண்ட், 1972ல ஷிம்லா அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க. அந்த ஷிம்லா அக்ரிமெண்ட்ல தான் அதை வந்து எல்ஓசி அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டே வந்து என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. பட் அதே நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எடுத்துட்டோம் அப்படின்னா அது அக்ரிமெண்ட்லாம் கிடையாது, அது சும்மா வந்து ஒரு பேச்சுவார்த்தையில தான் இருக்கு, இன்னும் அதுக்கான அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணல. அதை தான் இப்போ சொல்றாங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாதான் அந்த பார்டர் ப்ராப்ளம் வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. So next is the monsoon may withdraw from next week அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நம்மளுக்கு 4 types of seasons வந்து இந்தியாவில் வந்து இருக்கும். ஸோ மான்சூன் சீசன் அப்படிங்கிறது June 1st ஸ்டார்ட் ஆகி இட் வில் கோ அப் டு செப்டம்பர் 15th ஆர் செப்டம்பர் லாஸ்ட் வரைக்குமே வந்து போகும் மான்சூன் மந்த் அப்படிங்கிறது. ஸோ மான்சூன்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 types of monsoons இருக்கு, we all know. ஒன்று சவுத் வெஸ்ட் மான்சூன், இன்னொன்று நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் we have ஒன்று அரேபியன் சி பிரான்ச் and another one is the Bay of Bengal branch. ஸோ இப்போ அரேபியன் சி பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஸோ அரேபியன் சி பிரான்ச் நம்ம பார்த்தோம்னா ஒன்று வந்து டைரக்டாக மலபார் கோஸ்ட்டை ஹிட் பண்ணும், அனதர் ஒன் வந்து கொங்கன் கோஸ்ட்டை ஹிட் பண்ணும், அனதர் ஒன் வந்து கத்தியவார் பெனின்சுலா அதாவது குஜராத் கோஸ்ட்டை வந்து ஹிட் பண்ணும். ஸோ இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு இது வந்து இட் வில் கிவ் ரெயின். அண்ட் இந்த ஒரு விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டோ
மட்டும் அந்த ரீஜனுக்குள்ள ஹெவி ரெயின் கொடுக்கும். அண்ட் இது வந்து இட் வில் நாட் கிவ் ரெயின் பிகாஸ் வந்து இந்த இடத்துல ஆரவல்லி மவுண்டன்ஸ் இருக்கனால it will go parallel to the mountain and will hit the Himalayas and it will give snowfall to the Himalayas. So அதுதான் வந்து இதோட ப்ரொசீஜர். ஸோ இதே வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா இது டைரக்டாக போய் இங்கே காரோ காஷி ஜெய்னிட்டா ஹில்ஸில் ஹிட் பண்ணி இட் வில் கிவ் ஹெவி ரெயின்ஃபால். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிகாஸ் ஆஃப் ஹிமாலயன் மவுண்டன்ஸ்னால அதில் ஹிட் ஆகி இட் வில் கெட் டைவர்டட் டுவார்ட்ஸ் சென்ட்ரல் இந்தியா அண்ட் இட் வில் கிவ் ரெயின்ஃபால் டு தி சென்ட்ரல் இந்தியா. அண்ட் அது வந்து கிட்டத்தட்ட இந்தியா தார் டெசர்ட்டுக்கு போகும்போது ஃபுல் மாய்ஸ்சர் கண்டென்ட்டையும் லூஸ் பண்ணிடும். அதனால தார் டெசர்ட்ல இட் வில் நாட் கிவ் எனி ரெயின்ஃபால். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எப்போ வரைக்கும் நடக்கும்? ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்லலாம் வந்து மான்சூன் வந்து என்ன ஆயிரும், ஜூன் 15லாம் வந்து கம்ப்ளீட் இந்தியாவையும் கவர் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் 2 months பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரெயின்ஃபால் மந்தாக தான் இருக்கும், மான்சூன் மந்தாக தான் இருக்கும். அண்ட் செப்டம்பர் 15லேருந்துலாம் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் ஸ்லோலி ரீட்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். withdrawal, அதாவது மான்சூன் வித்ட்ராயல்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த மான்சூன் வித்ட்ராயல் வந்து இப்படி தான் வந்து அப்படியே மெதுவாக மான்சூன் வித்ட்ராயல் வந்து நடக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மான்சூன் வித்ட்ராயல் நடக்கும்போது லேண்ட் டு லேண்ட் தான், கரெக்டாக இது லேண்ட் டு லேண்ட் தான் வித்ட்ரா ஆகுது. ஆனால் இந்த கோரமண்டல் கோஸ்ட் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு கோஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோஸ்ட்ல மட்டும் என்ன ஆகும்னா அந்த வித்ட்ரால் ஆகிற மான்சூன் வந்து சி டு லேண்டாக வரும். பாருங்க, இப்படி வித்ட்ரா ஆகும்போது சீல கலந்து தானே வருது, சீலேருந்து திருப்பி லேண்டுக்கு வருது. ஸோ அப்போ அந்த சீலேருந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் எடுத்துட்டு வந்து லேண்ட்ல வந்து ஹிட் ஆகிறதுனால இட் வில் கிவ் ரெயின்ஃபால். அந்த நம்மளுக்கு நவம்பர் டிசம்பர் டைம்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு ரெயின் வரும். அதுக்கான ரீசன் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரீட்ரீட்டிங் மான்சூன். அந்த ரீட்ரீட்டிங் மான்சூனை தான் நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். So that's all you have to know about the monsoon. Next is the core sector gives 11.6% in the August. அதாவது 11.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அந்த 8 செக்டார்ஸை கம்பேர் பண்ணும்போது டோட்டலி 8 கோர் செக்டார்ஸ் இருக்கு, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த 8 செக்டார்ஸை கம்பேர் பண்ணும்போது 4 செக்டார்ஸ் வந்து டபுள் டிஜிட் growth வந்து இருக்கு. ஆனால் ஃபர்டிலைசர் அண்ட் க்ரூட் ஆயில் செக்டார்ல வந்து அவுட்புட் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் வி ஹாவ் டு நோ அபவுட் அந்த 8 கோர் செக்டார்ஸ். நான் வெயிட்டேஜ் வைஸ் டிக்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீல், கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், சிமெண்ட் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுல சேஞ்சஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எவ்ரி மந்த் யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இது வந்து ஒரு காம்போசிட் இண்டிகேட்டர், நம்மளோட க்ரோத் ரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியை வந்து இது மெஷர் பண்ணுது. மெயின்லி ஃபர்ஸ்ட் ப்ராட் செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மைனிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி செக்டாருக்கு. அண்ட் யூஸ் பேஸ்ட் செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் குட்ஸ். ஸோ மெயினாக வந்து இந்த மைனிங், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இதுக்கு மூணுக்கும் எவ்ரி மந்த் வந்து அந்த டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் தி ஃபிஸ்கல் டெபிசிட் டச்சஸ் 31.1% ஆஃப் ஃபிஸ்கல் இயர் டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்னன்னா கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் வந்து அதிகமாக இருக்கு தேன் கவர்மெண்ட்டுக்கு வர ரெவென்யூவை விட. ஸோ expenditure greater than revenue. So இதுதான் வந்து என்னன்னா fiscal deficit அப்படின்னு சொல்லுவாங்க. It describes the fiscal deficit of India as the excess of total disbursements. Total disbursementsனா வந்து expenditure from the consolidated fund of India excluding, எதை exclude பண்ணிட்டு அதை கணக்கில் எடுத்துக்கிறாங்கன்னா repayment of debt இருக்கலாம், இல்லை over total receipts into the fund during the financial year. In simple wordsல சொல்லணும்னா government's income shortfall in the government's income compared with its spending. So இது வந்து usually calculated as the percentage of gross domestic product or simply as the total money spent in the excess of income. So excess of incomeல எவ்வளோ மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். So in either case, எல்லா கேஸ்லையும் the income figure includes only taxes and other revenues and excludes money borrowed to make up the shortfall. So எப்பயுமே வந்து மணி borrow பண்ண மணி என்ன பண்ணிடுவாங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க இதுலேருந்து. அண்ட் இந்த ஃபிகர் வந்து யாரு கொடுப்பா அப்படின்னா கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் அக்கௌண்ட், கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவங்க தான் கொடுப்பாங்க. இவர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அதுக்கு கீழே தான் வராங்க. He is the principal accounting advisor to the government of India and is responsible for establishing and maintaining a technically sound management accounting system. ஒரு நல்ல அக்கௌண்டிங் சிஸ்டம் மேனேஜ் பண்றதுக்கு இவர் தான் ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எவ்ரி மந்த் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் அனாலிசிஸும் நடக்கும். எதை பற்றினா கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி, ரெவென்யூஸ் பற்றி, பாரோயிங்ஸ் அண்ட் மித்த ஃபிஸ்கல் இண்டிகேட்டர்ஸ் இருந்தாலும் அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த டேட்டான்னு சொல்லியிருக்காங்க.
So next is the current account surplus slides to $6.5 billion in Q1. அதாவது current account surplus வந்து அதாவது குவார்ட்டர் 1ல $6.5 billion வந்து கம்மி ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிகாஸ் இங்கே இப்போ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் தான் நடந்திருக்கு, சரிஞ்சு தான் போயிருக்கு. ஸோ இது யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நாம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கு தான் இந்தியாவுக்கு வர இம்போர்ட்ஸை விட. அதாவது இம்போர்ட்ஸ் நம்ம வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வர பொருள் அதிகமாக இருக்கு, ஆனால் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிற பொருள் எப்படி இருக்கு, இம்போர்ட்ஸை விட கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து என்னன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். கரண்ட் அக்கௌண்ட் measures the flow of goods, services and investments into and out of the country. It represents a country's foreign transactions. Unlike the capital account, it is a component of the country's balance of payments. So நம்ம countryயோட balance of payment ஓட ஒரு component தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There is a deficit in the current account if the value of the goods and services imported exceeds the value of those exported அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A country's current account maintains a record. என்னென்ன ரெக்கார்ட்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, of the country's transactions with other nations that includes net income including interest and dividends இருக்கும், transfers இருக்கும் like foreign aid. It comprises of the following components. என்னென்ன componentsனா trade of goods, services, net earnings on overseas investments. So overseas investments ல இருந்து என்ன earn பண்ணிருக்கோம், and net transfer of payments over a period of time such as remittances. So it is also measured as a percentage of GDP. நம்மளோட GDPக்கு எவ்வளவு percentage வந்து இது இருக்கு அப்படிங்கறத வச்சு தான் இதுவும் வந்து நாம மெஷர் பண்ணுவோம். Next is the failing on good food. அதாவது நேற்று நம்ம ஒரு ஸ்கீம் பார்த்தோம், PM போஷான் ஸ்கீம். ஸோ இது கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இது வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது ஒரு கிரிட்டிக்கல் டைம்ல தான் வந்திருக்கு, எஸ்பெஷலி இந்த கோவிட் டைம், எக்கனாமிக் இம்பாக்ட் நிறையா இருக்கிற ஒரு டைம்ல தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஃபேஸ் 1ஓட பார்ட் 5 ஸ்டேஜ் 5 ஆஃப் த சர்வே நடந்தது. 22 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல நடந்தது. ஸோ அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஸ்டேட்ஸ்ல வந்து சைல்ட்ஹுட் ஸ்டண்டிங் வந்து இருக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் அனீமியா வந்து சில்ட்ரன்ட்டையும் உமன்ட்டையும் அதிகமான லெவல்ல இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்டேட்ஸ்ல வந்து வேஸ்டிங் தான் வந்து ஒன் ஆஃப் த சீரியஸ் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போன சர்வேவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து வேர்சனாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் வந்து மால் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி நிறைய மில்லியன் ஆஃப் சில்ட்ரன் வந்து ஒரு ப்ரொடக்டிவ் அடல்ட் லைஃப்பை வந்து வாழ முடியாது அப்படிங்கிறதும் வந்து ஒன் ஆஃப் த த்ரெட்டனிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து முன்னாடி, அதாவது இந்த PM போஷான் ஸ்கீம் கொண்டு வரதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டோட அந்த ஹாட் மீல் ஸ்கீம் இருக்கும் இல்லையா, அதாவது எவ்ரி டே வந்து லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11.8 crore சில்ட்ரன் வந்து கவர் ஆனாங்க. பட் இந்த ஸ்கீம் PM போஷான் ஸ்கீம் கொண்டு வரதுல கண்டிப்பா வந்து ஒரு நியூட்ரிஷனல் எலிமெண்ட்ஸும் வந்து இதோட சப்ளிமெண்ட் பண்றாங்க. எஸ்பெஷலி எங்கன்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் அண்ட் ஏரியாஸ் வித் ஹை அனிமியா அந்த இடத்துலயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ரீ பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரனையும் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. அதாவது இந்த KG ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களையும் வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணாங்க. பிகாஸ் முன்னாடி 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிளா இருந்தது. இப்போ வந்து KGல இருந்தே வந்து இது அப்ளிகபிள். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ஆடிட் வந்து ப்ராப்பராக நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஸ்கூலில் நியூட்ரிஷனல் கார்டன்ஸ் வந்து இருக்கணும் டு சோர்ஸ் ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ். ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்து இதில் இன்வால்வ் பண்ணணும், அவங்க தான் வந்து ப்ரொவைடர்ஸாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லோக்கல் ஃபுட் ட்ரெடிஷன்ஸ், அதாவது அந்தந்த இடத்துக்கு எதெல்லாம் வந்து நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் நல்லா கொடுக்குமோ லோக்கல் லெவலில் அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி PM போஷான் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5-year டார்கெட் வந்து வச்சிருக்காங்க இதுக்காக. பட் ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம்ல ரிசல்ட் தெரிஞ்சிடும், ஆனால் ஒரு சில இண்டிகேட்டர்ஸ்ல ஷார்ட் டைம்ல ரிசல்ட் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டண்டிங், அது வந்து இட் வில் ரெக்வயர் அ லாங்கர் பீரியட் அதோட அவுட்புட்டை வந்து மெஷர் பண்றதுக்கு. அதே மாதிரி அனீமியா அண்ட் லோ வெயிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஸ்பீடி ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். பிகாஸ் நம்ம ஒரு 1 month நல்லா ஃபுட் எடுத்துக்கிட்டாவே அனீமியா ப்ராப்ளம் கியூர் ஆயிரும், லோ வெயிட் ப்ராப்ளம் கியூர் ஆயிரும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரெனியூடு பிளான் வந்து டெஃபினட்டா வந்து நம்மளோட டயட்ல ஒரு கிரேட்டர் டைவர்சிட்டி வந்து கொடுக்கணும். எஸ்பெஷலி மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து இருக்கணும். அதே மாதிரி புரோட்டீன் டிஃபிஷியன்சியும் இது வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நியூட்ரியன்ஸை வந்து ஸ்ட்ராங்காக சப்ளிமெண்ட் பண்ணணும், நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். பட் இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான டைம். பிகாஸ் இப்போ ஃபுட் இன்ஃப்ளேஷனும் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி பேண்டமிக்னால வந்து ப்ராப்பராக யாரும் வந்து கன்சியூம் பண்றது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான டைம்ல இதை வந்து கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல
நல்ல ஸ்டெப் தான் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் Hindu நியூஸ் அனாலிசிஸ். தேங்க்யூ.